அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை சொல்லி முடித்தவுடன் உங்கள் கையில் பணம் புரளும். அதீத ஆற்றல் மிக்க ஒரு மேஜிக் வார்த்தையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகவும் சூட்சமமான ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையும் அதீத சக்தி உடையது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. நம்ம நிறைய பணவசிய முறைகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எல்லா மெத்தடையுமே நம்ம சேர்த்து யூஸ் பண்ண கூடாதுங்க. ஒரு டைம்ல மேக்ஸிமம் 3 மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை தவிர்த்து நம்ம டெம்பரவரியா சில மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதாவது குறுகிய காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வீடியோலயே நான் சொல்லியிருப்பேங்க. மற்றபடி ஒரு மெத்தடை நம்ம முழு நம்பிக்கையுடன் ஃபாலோ பண்ணாலே போதும், முழுமையான பலன்களை பெற முடியும். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ் பிடிச்சிருக்குன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 3 மெத்தட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு அலை கிரியேட் ஆகும். இது எதிர்மறையான பலன்களை நமக்கு கொடுக்கும். நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்றதுக்கான காரணம், எல்லாருக்கும் எல்லா மெத்தடுமே செட் ஆகாதுங்க. சில பேருக்கு சில வழிமுறைகள் பிடிச்சிருக்கும். சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா கன்வீனியன்ட்டா நல்லா கம்ஃபர்டபிளா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது போல ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதலாவதாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள், தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை உடனடியாக நமக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. முழுமையான பலன்கள் உங்களுக்கு தெரியும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினோம்னா சொல்லி முடித்தவுடன் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். 10 நிமிடம் சொல்ல போறவங்க அதை நம்ம 2 டைமா ஸ்பிளிட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலையில ஒரு 5 நிமிடம், மதியம், சாயங்காலம் அல்லது இரவு நேரத்தில் 5 நிமிடம் பிரித்து கூட நம்ம சொல்லலாம். அல்லது ஒரே ஸ்டெச்சா 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். 48 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. ஆனால் 48 நாளைக்கு பிறகு நடுவுல நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். முதல் 48 நாட்கள் இடைவெளி இல்லாமல் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். நீங்க
ரொம்ப பிஸியா பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அமைதியான மனநிலையோட இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான் வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் அந்த வார்த்தையின் தாத்பரியம் பதியும். அதே போல தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நாள் முழுவதும் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா உணர்ந்து நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும், கவுண்டிங் நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. 5 நிமிடங்கள்ல 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் அதை உணர்ந்து கவனம் சிதறாமல் நம்ம சொல்லணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அதே போல இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது இதை சொன்னால் நமக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு தேவையான பணம் இப்ப உங்ககிட்ட இருக்கு. அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் உங்ககிட்ட இருக்கு. சோ அந்த சந்தோஷமான மனநிலையோட உற்சாகமா இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லணும். இதுதாங்க மிக மிக முக்கியமான சீக்ரெட். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. பாப் அப் ட்ரெமெண்டஸ் கவுண்ட் somehow now. Pop up tremendous count somehow now. Pop up tremendous count somehow now. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான வார்த்தை. விளையாட்டுக்கு கூட இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அந்த வார்த்தைகளை பொறுமையா மென்மையா நீங்க உச்சரிக்கணும். அது முக்கியம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் சொன்னாலே நல்ல பலன் தெரியும். மேலும் இந்த வார்த்தையை தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அது நல்லா பழக ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா பழகின உடனே 2 நிமிஷம் சொன்னாலே நல்ல பலன் தெரியும். சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமா ஜாலியா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். அதே போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால தினமும் குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.